நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. இந்த வீடியோ எதை பத்தி அப்படின்னாக்கா ஆடியன்ஸ் பத்தி, அதாவது உங்களை பத்தி. எதையோ வைரல் பண்ணி விட்டுறீங்க, அப்புறம் நீங்களே அவங்களை போட்டு அடி அடிக்கிறீங்க. நான் ஆடியன்ஸ்ன்றது வந்து பொதுவாக தான் சொல்றேன். ஆனா வந்து சில பேர் எப்படி, சில பேர்லாம் வந்து மீன் போட்டு ரீல்ஸ் எடிட் பண்ணி அவங்கள வந்து தூக்கி ஃபேமஸ் ஆகி தலையில வச்சிடுறீங்க. அப்புறம் என்ன ஆகுது, அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா அவங்களோட கலர் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது அந்த ஃபேமை அவங்க கரெக்டா யூஸ் பண்ணாம அதை வந்து தவறா யூஸ் பண்ணி கடைசியில திருப்பி அவங்கள போட்டு நீங்க அடிக்க ஆரம்பிச்சிடுறீங்க. எதை வந்து வைரல் பண்ணணும், எதை வந்து ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்க கையில தான் இருக்கு. ஆனா இந்த ஸ்டூபிட் ரீசன் எல்லாம் வந்து நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா சும்மா டான்ஸ் ஆடுறத, நீங்க அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்க வந்து அசிங்கமா பேசுறதோ ஃபேமஸ் ஆக்கி விடுறதுனால அதை அவங்க கரெக்டா ஃபேமஸ் யூஸ் பண்றாங்களான்னு கேட்டீங்கன்னா சில பேர் யூஸ் பண்றாங்க, சில பேர் அதை வந்து தவறாவே யூஸ் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா மணிச்சவ். ஸோ மணிச்சவ் வந்து எதனால ஃபேமஸ் ஆயிருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். பட் இருந்தாலும் ஐ வில் டெல் எதுக்காக ஃபேமஸ் ஆயிருப்பாங்க அப்படின்னாக்கா ஒரு வீடியோல வந்து அவங்க வந்து பேட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிருப்பாங்க. நிறைய பேர் யூஸ் பண்றாங்க, தட் இஸ் காமன். பட் இங்க தான் என்ன தப்பு அப்படின்னாக்கா அவங்க நீங்க வந்து எதனால ஃபேமஸ் ஆக்குனீங்க, பேட் வேர்ட் பேசுறதுனால ஃபேமஸ் ஆக்கி விட்டீங்க. ஆனா அவங்க அதை வந்து கரெக்டா யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்க. பட் எல்லா வீடியோலயும் அவங்க வந்து இதை வந்து ரிப்பீட் பண்ணல. அந்த வீடியோல பேசினத அவங்க வந்து அடுத்த வீடியோலாம் வந்து அவங்க பேசுறாங்கன்னு கேட்டாக்க இல்ல, அந்த அளவுக்கு பேசுறது இல்ல. அந்த ஒரு வீடியோல பேசி ஃபேமஸ் ஆக்கிட்டாங்க. சோ அதுக்கு கெட்ட வார்த்தை பேசுறது தப்புன்னு கேட்டீங்கன்னா தப்புன்னு சொல்ல முடியாது, கரெக்ட்னு சொல்ல முடியாது. ஏன்னா சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி அது வந்து அப்ளை ஆகும். யார பார்த்து டோராங்கற? சோ அதனால வந்து அந்த இதுக்கு நம்ம போல. ஆனா நீங்க வந்து என்ன பண்றீங்க அப்படின்னாக்கா கெட்ட வார்த்தை ஒரு பொண்ணு பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபேமஸ் ஆகி விட்டுறீங்க. சோ அதுதான் தப்பு நான் சொல்ல வரேன். ஒரு பொண்ணு வந்து அசிங்கமா பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னாக்கா எது எப்பறம் பொண்ணு பேசலாம், எப்படி அது பேச முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றீங்க. ஆனா பசங்கள மாதிரியே அவங்களும் பேசுறதுல தப்பு கிடையாது. சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா பாக்குற யார் தப்பு, நீ தப்பு. உங்க எண்ணம் அதாவது அசிங்கமா பேசுறதுக்காக நீ வைரல் ஆக்கி விட்ட அப்படின்னாக்கா உன்னோட மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லி நீயே பாத்துக்கோ. தம்பி கட் பண்ணுங்க தம்பி, எங்க தம்பி போறீங்க? சோ இவங்க வந்து ஃபேமை வந்து கரெக்டாவே ஹேண்டில் பண்ணிருக்காங்க. அடுத்தது யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்பட்ட திவாகர். அஜித் பைக் ரேஸ் போயிட்டாரு, விஜய் அரசியலுக்கு போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த தமிழ் சினிமா உலக யாரு காப்பாற்ற போறா அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேமா. பட் அந்த இடத்தை நிரப்புறதுக்காக நான் வந்திருக்கேன். அதாவது அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி வந்து வாட்டர்மெலன் சாப்பிட்டே வந்து அவர் வந்து ஃபேமஸ் ஆயிருந்தாலுமே அவரை தன்னைத்தானே வந்து ஆக்டர்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்காரு. அது தப்பு கிடையாது. எது தப்பு அப்படின்னாக்கா அவங்கள நீங்க ஃபேம் பண்ணி விட்டு ரொம்ப ஃபேம் பண்ணி விட்டு கடைசியில எங்க போய் அது முடிஞ்சது, பிரச்சனை எங்க முடிஞ்சது அப்படின்னாக்கா இது கட்டு இல்ல, அவன் டக்கு டக்குன்னு அடிச்சிட்டு இருக்கான், சவுண்ட் வருது. எங்க வந்து இது வந்து தப்பா போச்சு அப்படின்னாக்கா இன்னொருத்தர அவனால லோகாஸ்பா சார் அவருக்கு அந்த எண்ணங்கள் இருக்கு. சாதி அப்படின்னு சொல்லி அவர் பேச ஆரம்பிச்சு அதை ரொம்ப ப்ரொமோட் பண்ணி அதுக்கப்புறமா அவரை போட்டு செம அடி அடிச்சு கடைசியில அவர் பிக் பாஸ் போய் அங்கேயும் அவர் திருந்தானா இல்ல. அந்த ஃபேம் வந்து என்ன ஆச்சு அப்படின்னாக்கா இன்னுமே வந்து நம்மள மக்கள் வந்து ஃபேம் பண்ணிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு அந்த ஃபேம் அவர் தப்பா யூஸ் பண்ணி அங்கேயும் போய் அவர் திருந்தாம பண்ண தப்பே திருப்பி பண்ணி இப்ப வெளியும் வந்துட்டார். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா பாக்கிய புடிங்க திவாகர், தமிழ் சினிமாவே உங்களை நம்பிதான் இருக்கு. ஃபேம் பண்றவங்களை கரெக்டா ஃபேம் பண்ணுங்க. ஏனோ தோணும்னு சொல்லி ஆடியன்ஸ் நீ தப்பா ஃபேம் பண்ணிட்ட அப்படின்னாக்கா தப்பா தான் போய் முடியும். சோ இப்போ யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா அரோரா. ஷால்லாம் போட மாட்டீங்களா? நான் கேட்ட என்ன கேள்வி கேக்குறீங்க? ஷால் மட்டுமே போட்டு வேணா வீடியோ போடுற, ஷால்ல போட மாட்டேன். அதாவது இப்ப பிக் பாஸ் போயிருக்காங்கல்ல, சோ அவங்க எதுக்காக ஃபேமஸ் ஆனாங்கன்னு சொல்லி உங்ககிட்டே கேட்க தேவையில்ல, ஏன்னா அது உங்களுக்கே தெரியும்.
I don't care. ஸோ ஃபேம் பண்ணி விட்டுட்டு அவங்க அந்த ஃபேமை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணாங்களான்னு கேட்டிங்க அப்படின்னாக்கா இல்லை, அதையே அவங்க வந்து கரெக்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா அவங்க மணி சம்பாதிக்கிறதுல கரெக்டாக சப்ஸ்கிரிப்ஷன் உங்களை மாதிரி கேரக்டர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி பெரிய வரப்பிரசாதம் சொல்லுங்க மூடு. அதை ஃபேம் பண்ணி விட்டுட்டு திருப்பி அவங்கள போட்டு அடின்னு அடிச்சு நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணீங்க. ஸோ இப்போ யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னாக்கா காத்து கருப்பு கலை. அதாவது நீங்க பைக்கை வந்து ஆக்சிடென்ட் பண்ணிருக்கீங்களா, இல்ல கையில கால்ல அடி வாங்கிருக்கீங்களா? கேமரா முன்னாடி உட்காந்து இப்படி 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 இப்படின்ட்டா நீ ஆக்டரா? இது ஒரு வித்தியாசமான காம்பினேஷனா இருக்கு. கலை வந்து அவங்க ரீல்ஸ்ல வந்து லூசு மாதிரி பண்ணுவாங்க. லூசு மாதிரி பண்ணி தான் அவங்க ஃபேமஸ் ஆயிருப்பாங்க. சின்ன பையன் அவங்கள்ட்ட போய் நம்ம சொல்றோம் இந்த மாதிரி காத்து கருப்பு எங்க அண்ணன் சொல்றோம், அவன் அந்த பைத்தியக்காரனா இந்த மாதிரி வந்துட்டு அவங்களை கேவலமாவே தான் பார்ப்பாங்க. பயங்கரமான சேஞ்ச். ஏன்னா அவர் வந்து தெளிவாவே பேசுறாரு, பிளஸ் வந்து பாடுறதும் வந்து செமையா பாடுறாரு. நான் டேலண்ட் பர்சன் தான் சார். நான் வந்து சிங்கரா இருக்கேன், பட்டிமன்றத்துல பேச்சாளராக இருந்தேன் சார். பட் அதுல பாடும்போது கேவலமா பாடி இருப்பாரு. சோ வந்து அவரே வந்து சொல்லியிருப்பாரு எதனால இப்படி நீங்க வந்து இப்படி மாறி மாறி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரே சொல்லியிருப்பாரு வணக்கமுங்கோ அப்படின்னு கத்துனா எல்லாம் லைக் பண்றாங்க. லைக் வந்து அப்படி போட்டாதான் வருது. அப்போ அவர் மேல தப்பா நீ தப்பா? ஏன்னா நீ வந்து அவர் நல்லா போட்டாரு அப்படின்னாக்கா, நல்ல கண்டென்ட் போட்டாங்க அப்படின்னாக்கா லைக் போல வியூஸ் போல. சோ கன்றாவியா பண்ணி கேவலமா பண்ணி லூசு மாதிரி பண்ணாதான் எல்லாமே வருது. சோ ஆடியன்ஸ் நீங்க தப்பா அதை வந்து இது பண்ணி ஃபேம் பண்ணி விடுறதுனால நல்ல கண்டென்ட் பண்றவங்க எல்லாருமே லூசு மாதிரி பண்ணி தான் ஃபேம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு இது கிரியேட் ஆயிடுச்சு. சோ இதனால யார் மேல தப்பு? இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, எதை வேணா ட்ரெண்ட் ஆக்குங்க, ஆனா எதை கரெக்டா ஆக்கணுமோ அதை ட்ரெண்ட் ஆக்குங்க. சோ ட்ரெண்ட் ஆக்கணவன் இருக்கான்ல, சோ அவன் வந்து ஒரு கட்டத்துல வந்து மீம் போட்டு ரீல்ஸ் போட்டு அவங்கள ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டு கடைசியில வந்து அடிக்கிறது வந்து வேற ஒரு ஆடியன்ஸ் வந்து அடிச்சு அவன் எங்க போனான்னு கேட்டாங்க ஆளை காணும். கண்டென்ட்காக கழுகு மாதிரி காத்துட்டு இருப்போம். கிடைக்கலனா எது கிடைக்குதோ அதையே நாங்க கண்டென்ட்டா மாத்தோம். அதாவது அவனை தான் ஃபர்ஸ்ட் அடிக்கணும். ஏன்னா அவன் தான் ஃபேம் ஆக்கி விட்டான். அவன் வந்து கடைசியில அடி வாங்குறது இல்ல, அடி வாங்குறது என்னமோ அந்த ஒரு கேரக்டர். தம்பி கரெக்டா பாயிண்டா பேசுது இல்ல, கும்பி பேசுறாரு. என்னதான் இத பத்தி எல்லாரும் வந்து வீடியோ மேக் பண்ணி போட்டு இருந்தாலும் யாரும் வந்து இதுல வந்து திருந்த போறது கிடையாது. ஏன்னா இப்ப வந்து நான் போட்ட அடுத்த செகண்டே வந்து எல்லாரும் பாப்பீங்களான்னு கேட்டா கூட எனக்கு தெரியல. அவரே சொல்றாரா? வெரி குட் வெரி குட். பட் நெக்ஸ்ட் வந்து யாரை ஃபேம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்கோம். எல்லாத்தையும் உருவாக்கி விட்டுறாங்க, எங்க போய் முடிய போதும். அந்த கூட்டத்துல நீயா இருந்தாத. சோ அடுத்த எக்ஸாம்பிள் வந்து நான் யாரை கொடுக்குறேன் அப்படின்னாக்கா ஐஷோ ஸ்பீட். அதாவது ஸ்பீட் வந்து எந்த ஒரு லைவ்ல போய் பார்த்திருந்தாலுமே வந்து ஒரு கட்டத்துல வந்து ஸ்ட்ரீம் போட்டிருந்தாலுமே வந்து ஒரு கட்டத்துல லூஸ் மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பான். அந்த லூஸ் மாதிரி பண்ண ஸ்டார்ட் பண்ணதான் அவனுக்கு வந்து பயங்கரமான ஒரு வியூஸ் கொடுத்தது, லைக்ஸ் கொடுத்தது, எல்லாருமே வந்து ஃபேம் பண்ணி விட்டாங்க. சோ இந்த வகையில பார்த்தோம் அப்படின்னாக்கா லூசு மாதிரி பண்ணாதான் ஃபேம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய பேரோட மைண்ட் செட்ல வந்து உள்ள போயிடுச்சு. அதனால சில பேர் வந்து லூசு மாதிரி பண்ணாதான் ஃபேம் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகாதீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கணுன்றத யாராலையும் தடுக்க முடியாது. அவங்களோட நல்ல ஒரு டேலண்ட்டையோ நல்ல ஒரு கண்டென்ட்டையோ அவங்க வந்து வெளிப்படுத்தாம லூசு மாதிரி பண்ணாதான் ஃபேம் ஆக முடியும். அப்படிப்பட்ட ஃபேம் வந்து நீங்க பண்ணதுனால இப்படி ஆயிடுச்சு. சோ ஸ்பீட் வந்து அதை கரெக்டா யூஸ் பண்ணிருக்காங்களான்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா ஆமா. ஏன்னா வந்து அவன் என்னதான் லூசு மாதிரி பண்ணியிருந்தாலும் அவன் வந்து அவனோட ஃபேமை வந்து கரெக்டா யூஸ் பண்ணி ஹேண்டில் பண்ணி மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அந்த இதெல்லாம் பண்ணதுனால. Oh, you hungry? Nah, bro, he hungry, bro. He hungry. ஃபேம் பண்ண ஆடியன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து சாட்டிஸ்ஃபை. ஏன்னா நிறைய இடத்துல பார்க்க முடியுது. ஏன்னா அவங்க வந்து ஃபேம் பண்ணி விட்டதுனால கரெக்டா தான் நம்ம ஃபேம் பண்ணி விட்டுருக்கோம், தப்பான ஆளை ஃபேம் பண்ணல அப்படின்னு சொல்லி அவங்க வந்து நினைக்கிறாங்க. What you want to eat? Yes sir, putana malaga. There we go. Oh yeah, you want a burrito? You want a drink? So yes, இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சும்மா ஏனோத்தாலும் சொல்லி ஷேர் பண்ணாதீங்க. நல்ல கண்டென்ட்டா இருந்தா மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஏன் ஈவன் மை கண்டென்ட் ஆல்சோ. ஸோ அதனால வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். பீஸ்.